முருங்கைக்காய் சூப்பு பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து முருங்கைக்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் சொல்லி கேட்குறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு நல்ல நீட்டு முருங்கைக்காய் 2 வந்து இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி அதிகமாக இருக்கணும், வெங்காயம் குறைவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2-3 பல்லு பூண்டு, லெமன், கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே இந்தமாரி ஒரு குக்கர் பாத்திரத்தில் போட்டு நான் கீ குக்கரில் 8 நிமிஷம் வச்சுட்டு அது வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு காமிக்கிறேன். முருங்கைக்காய் சூப்புக்கு போட்டது ஐட்டம் நல்லா வெந்து வந்துடுது. நான் வந்து இந்தமாரி பீட்டர் வச்சு பண்ணுறேன். இந்த ஹேண்ட் பீட்டர் இல்லை அப்படின்னா சூடோடு இதில் பண்ணலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஆர் கீ போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் பொரியறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்க. முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். நான் ஸ்டோர் பண்ணதுலேருந்து எடுத்ததுனால இவ்வளோ நார் வந்திருக்கு ஸ்மாஷ் பண்ணும்போது. அதனால் முருங்கைக்காய் இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா உடனே நாளைக்கு பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நார் பார்த்துக்கோங்க. நல்லா இலசு முத்தல் இல்லாமல் முருங்கைக்காய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் குறைவாக கூட பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் விட்டு ஒரு உப்பு போட்டு ஒரு கொதி விட்டுடலாம். உப்பு போட்டு ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு கொதி வந்துட்டு உப்பு சால்ட்டு கரைஞ்சி. இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு லெமன் நார்மல் லெமன் அளவு சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் விட்டுட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பு வந்து சூடாக சாப்பிட வேண்டியதான். சப்போஸ் இது திக்காக ஆச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு சூப் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு இது ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட ட்ரம்ஸ்டிக் முருங்கைக்காய் சூப் ரெடி ஆகிடுது. நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டு. இது சூப்பில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான சூப்பு. நான் பண்ண இந்த சூப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.